மோஸ்ட் கம்ஃபர்டபுள் வண்டி இதுதான் இன்னைக்கு. அக்ரி ஃபீல்டுக்காக இருக்கட்டும், சிவில் ஃபீல்டுக்காக இருக்கட்டும், இந்த 29 தான் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் வண்டி. என்னோட பேர் நம்பிராஜன். அக்ரி சர்வீஸ் பர்பஸ்க்காக தான் இந்த பொக்லைன் வண்டி எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் அக்ரிலேருந்து தான் அதிகமாக ஓடிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இதை நாங்கள் எடுத்து ஒரு 8 மாதம் ஆச்சு. இந்த வண்டி எடுத்து வண்டி நல்லா இருக்குது. இல்லை அக்ரியில் இந்த வண்டிகள் சேற்றுலலாம் போய் தான் வருது. இது வரைக்கும் சேற்றில் சிக்கி நாங்கள் இழுக்கிற கண்டிஷனுக்குலாம் வரல. இல்லை இதில் விட்டாலும் ஏறி வந்துடுது. அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, சர்வீஸும் நல்லா இருக்குது. 100 சில்லரை மணி நேரம் இப்போ ஓடிட்டு இருக்குது. 2 to 2.5 வரைக்கும் சாப்பிடும். 2.5 ரொம்ப அபூர்வம், ரொம்ப டஃப்பாக இருந்தால் தான் 2.5 போகும். ஆவரேஜாக 2 தான். லென்த்து நாங்கள் இது வரைக்கும் 8.25 அடி வரைக்கும் எடுத்து கொடுத்துருக்கேன் அதிகபட்சமாக. ஆமாம், கரெக்டாக டேப் அடித்து கொத்த நிறைய சொல்லியிருக்காங்க. அடுத்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு 1.5 அடி 2 அடி கூடுதலாக தான் எடுத்துக்கிறாங்க. பிள்ளர்குழி எடுக்கிறதுல 10.25 அடி 10 அடி வரைக்கும் எடுத்துருக்கிறோம். வண்டி மேக்ஸிமம் அதிகமாக இந்த 800 ஹவர்ஸில் ஒரு 600 ஹவர்ஸ் விவசாய வேலையில் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். வாழைகளுக்கு மண் அணைக்கிறது, 2 வாழைக்கு அடியில் அந்த தண்ணி கட்டாமல் இருக்க கால் எடுக்கிறது, அப்புறம் விவசாயம் அந்த தண்ணீருடைய வாய்க்கால் துடைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வண்டி நல்லா தான் இருக்குது. எங்களுக்கு சேர்த்து மற்ற வண்டிகள் சேர்த்துல சிக்கி தூக்கியிருக்காங்க. எங்கள் வண்டிகள் அந்த இடத்துல போயிட்டு வந்திருக்குது, தூக்கலை. அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது. பொக்லைன் கம்பெனி 29E சொல்லுவாங்க. 310 வண்டி இது.